ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டுக்கு முருகர் வந்தாச்சு. இந்த முருகர் விக்கிரகம் பார்த்திங்க அப்படின்னா, நான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் நான் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 ஐட்டம்ஸ் நான் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒன் வந்து நம்ம முருகர் சிலை வாங்கியிருந்தேன். இந்த முருகர் விக்கிரகம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிக்கில் இருக்குது. இது எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நார்மல் சில்வரில் உள்ளது வாங்கினோம் அப்படின்னா அதை வந்து ரொம்ப தேய்ச்சிட்டே இருக்கணும், மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வந்து அப்படி கிடையாது. இந்த ஆன்டிக் மாடல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும். இந்த லக்ஷ்மி தாயார் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களும் ரொம்ப சின்ன சைஸ் தான். இவங்கள வந்து நம்ம அரிசி இதுங்களில் வைக்கலான்ட்டு வாங்கினேன். இது வந்து 7 கிராம்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன விளக்கு, வெள்ளி விளக்கு. இது வெற்றிலை தீபம் ஏற்றுறோம்ல, அதுக்கு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ட்டு வாங்கினேன். இந்த 3மே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 4500 தான் வந்துச்சு. அந்த அமௌண்ட்டை வந்து நான் உங்களுக்கு வந்து பின் பண்ணி விட்றேன், அந்த பில்லை. 3 விக்கிரகம் வந்தனால ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், பன்னீரில் வந்து அவங்கள வந்து நல்லா பன்னீரில் கழுவி அவங்கள நம்ம வந்து சுத்தப்படுத்திடணும். இது என்னோடய 9வது வாரம். நான் 9 வாரம் வெற்றிலை தீபம் ஏற்றுறதா வேண்டியிருந்தேன். இது என்னோடய 9வது வாரம் நிறைவு பெறும்போது முருகர் சிலை வாங்கினது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து எப்படி சாமி கும்பிட்றதுன்னு பார்ப்போம். லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் எங்கள் வீட்டிலே வந்து நான் வந்து வெற்றிலை வளர்த்து வரேன். அந்த வெற்றிலையிலே வந்து நம்ம வெற்றிலை தீபம் போடுறது வந்து ரொம்ப சிறப்பானது. வெற்றிலை தீபம் போடும்போது வெற்றிலையை வந்து நல்லா சுத்தப்படுத்திட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் சந்தனமெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தெரியலை அப்படின்னா நம்ம வந்து முருகருக்கு உண்டான வந்து பாடல் வந்து சொல்லலாம். இப்போது இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா, உருவாய் அருள்வாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா முருகா முருகா. இதை வந்து நம்ம வந்து உச்சரிச்சுக்கிட்டே நம்ம வந்து அபிஷேகங்கள் வந்து பண்ணி தீபாரதனைலாம் காமிச்சிட்டு, சூடம் தீபாரதனை எல்லாமே நம்ம காமிச்சிட்டு பொட்டு வச்சுட்டு தான் நம்ம வந்து முருகரை வந்து அழைக்கணும். அதே மாதிரி பொட்டு வச்சுட்டு தான் நம்ம வந்து தீபாரதனையும் காமிக்கணும். ஒவ்வொரு முறையும் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ, பால் சந்தனம் அந்த மாதிரி ஒற்றைப்படையில் வர மாதிரி பன்னீர் அந்த மாதிரி நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து முருகரை வந்து வழிபடணும். முருகருக்கு வந்து நம்ம வந்து 9வது வாரம் நிறைவு பெறனால நம்ம வந்து ஏதாவது ஒரு பொங்கல் அந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு நம்ம வந்து நிறைவு பெறலாம். நான் இந்த தடவை வந்து வைக்க முடியல. பக்கத்தில் வந்து திருவிழா நடக்குது, கோயிலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்ம வந்து வெறும் பால் மட்டும் வச்சுட்டு நெய்வேத்தியம் வச்சு முடிச்சிட்டேன். ஈவினிங் போல் நம்ம வந்து பொங்கல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன். விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெய் தீபம் போடும்போது நெய் தீபத்துக்கு உண்டான சிறப்பு தனி. கஷ்டங்கள் நீங்கி நமக்கு உண்டான நல்வழிப்படுத்துறதுக்கு தான் அந்த வந்து நெய் தீபம் போடுறோம். ஒவ்வொரு தீபத்துக்கும் ஒவ்வொரு முறைகள் உண்டு. நெய் தீபத்துக்கு ஒரு முறை உண்டு, நல்லெண்ணெய் தீபத்துக்கு ஒரு முறை உண்டு. நமக்கு வந்து நெய் தீபம் தான் விடணும். நெய் தீபம் விட்டால் மட்டும்தான் வறுமைகள் கண்டிப்பாக நீங்கும், செல்வம் பெருக்கும். நமக்கு உண்டானது என்ன வேணுங்கிறத கடவுள்கிட்ட நம்ம கேட்காம எனக்கு உண்டானதை நீயே செய்யுங்கிற மாதிரி அவர்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா அவர் அதை கண்டிப்பாக நமக்கு வந்து அதை செயல்படுத்தி கொடுப்பாரு. எந்த வேலையாக இருக்கட்டும், எந்த ஒரு நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் நடக்கணும், அதுக்கு எந்த ஒரு தடை இல்லாமல் எங்களுக்கு அதை பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு நம்ம வேண்டணும் அப்படின்னா அதை கண்டிப்பாக வந்து அதை நடக்கும். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வேண்டுதல் வைக்கக்கூடாது. ஒரே வேண்டுதல் நம்ம வச்சுட்டு அதை எனக்கு 9 வாரத்தில் நிறைவேற்றி கொடுங்க, அதுக்குண்டான வழியை காட்டுங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து வேண்டணும். அபிஷேகங்கள்லாம் பண்ணதுக்கப்புறம் கந்த சஷ்டி வந்து நம்ம பொறுமையாக கந்த சஷ்டியும் நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை நிறைவேற்றணும். மகாலட்சுமி பூஜை எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மகாலட்சுமி பூஜைங்கிறது வந்து எல்லார் வீட்லேயும் எல்லோரும் பண்ணலாம். அதையும் நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம்.